என்னது மூணாறுல ஹிடன் ட்ரெக் பார்த்துருக்கா அப்படின்னு தெரிஞ்சோன்னா நான் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டேன், கேமராமேனை கூப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மர வீடு இருக்குது, பெரிய பெரிய மலையெல்லாம் இருக்குது, பெரிய ஸ்பெக்டாகுலர் வியூ தெரியும். நாங்கள் சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஃபாரினர்ஸும் கிளம்பிட்டாங்க. பார்த்தா ஒரு பெரிய மரத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, ஒரு சும்மா ஒரு ஸ்லோமாக போட்டு நடந்து வருவோமா அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு சீனுக்கு வேண்டி அந்த மரத்தை ஷூட் பண்ணோம். அப்புறம் பார்த்தா காடு மேடு மரம் எல்லாம் தாண்டி அங்கேருந்து வரும்போது தண்ணி தவிச்சிருச்சு. தண்ணி தவறதுக்கு சரி கொஞ்சம் தண்ணியை குடிப்போம் அப்படின்னு சொல்லி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தேன். தண்ணி குடிக்கும்போதே நம்ம கேமராமேனுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமான்னு கேட்கும்போது ஐ ஒன்லி ட்ரிங்க் இன் மினரல் வாட்டர் அப்படின்னாங்க. மினரலை பூரா பியூரிஃபை பண்ணி தான் அவனுக்கு கொடுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்தால் காற்று வந்ததும் கொடிய செய்ததா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டீ லீஃப் ரொம்ப அழகாகவே இது பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே பார்த்தா சோளான்னு எழுதிருந்துச்சு. இங்கே பார்த்தா புலி நடமாட்டம் அதிகமாக இருக்குது. நாங்கள் பார்த்தா ஃபாரினர்ஸ் தான் கொஞ்சம் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபாரினர்ஸ் என்னடா அங்கே மேலேருந்து நடந்து வராங்க, அப்படி என்னடா வியூ இருக்குது, ஸ்பெக்டாகுலர் வியூவாக இருக்குமோ, சரி நம்மளும் போவோம் அப்படின்னு பையன் நடக்க தொடங்கினா அது பார்த்தா ரொம்பவே இன்க்ளைண்டாக இருந்துச்சு. நடந்துக்கிட்டே இருந்தோம். இனியும் நடந்தால் நீங்கள் கோவிச்சுக்கிருவீங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடிட் பண்ணி மேலே வந்தாச்சு. இப்போ மேலே வந்த பிறகு பார்த்தா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டாக அப்படியே ஒரு க்ளௌடியான ஒரு கிளைமேட் இருந்துச்சு. அப்படிங்கிறது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் தூரம் அப்படி போகும்போது அப்படியே நெடுந்தூரம் போய்கிட்டே தான் இருக்க தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்படியே சரி இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு, பையன் ஒரு ஸ்லோமாக போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இரு காலின் இடையிலே உரசும் பூனையாய் வாழ்க்கை போதும் அடடா. நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே இந்த டீ பிளான்டேஷன் வியூ ரொம்பவே ஒரு எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் ரோட்டில் பார்த்தா என்னடா இவ்வளோ பெரிய குழி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் கொஞ்சம் ஹெல்பிங் டெண்டன்சி அதிகமாச்சு. சரி அங்கேருந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு மரத்தை எடுத்து அந்த இடத்துல அந்த பிட்டை கொஞ்சம் நம்ம இண்டிகேட் பண்ணி காணிச்சா ஒரு நம்ம மக்களுக்கோ இல்லை ஒரு வர வெஹிக்கிள்ஸோ ஒரு இண்டிகேட் பண்ணுற விதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை வச்சாச்சு. அப்படி வச்சுட்டு சும்மாலாம் போகக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஒரு ஸ்பீச்சை கொடுத்து அது என்ன பெருசாக சொல்லியிருக்கு போகிறோம் இந்த ஸ்பீச்சில், இந்த மாதிரி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், இந்த மாதிரி நம்மளே இறங்கி வேலை செஞ்சால் தான் எல்லாமே முடியும். அப்புறம் அங்கே பார்த்தா சூப்பராக அந்த இவ்வளோ பெரிய மவுண்டனுக்கு இடையில் ஒரு ரெசார்ட் இருந்துச்சு. அந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா போகும்போதே வேலை செய்கிறவங்கள பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஜாக் ஃப்ரூட் ட்ரீஸ் இந்த மாதிரி நிறையவே பார்த்தோம். இவ்வளோ எடுத்து சொல்கிறதுக்கு காரணம்னா இது எபோவ் த சீ லெவலில் 6000 ஃபீட்டுக்கு எபோவ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அந்த மவுண்டனை பற்றி அவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேனுக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த மரத்தில் ஏன் இந்த கயிறு தொங்குது. அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் நீங்களே கெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ ஹவுசஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபாரினர்ஸ் நிறையவே வராங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் என்ன மரத்தை எஸ்பெஷலி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் வந்து ஒரு துளை விழுந்து ஒரு மரமாக இருந்துச்சு. அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 பேர் கூட நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே நாங்கள் போன டைம் வந்து ரெயின் இருந்துச்சு. அந்த ரெயின் ஃபால்க்கு நடுவில் அங்கே 2-3 ஃபாரினர்ஸ் நின்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த மரத்தில். அவங்க போனோன்னா அவங்களுக்கு ப்ரைவசிக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் அதுக்கடுத்து ஆஃப்டர் தட் அந்த வீடியோ எடுத்துக்கிறோம். நாங்கள் மவுண்டைன் போகணும் அப்புறம் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். அந்த இப்போ ஷோ பண்ணி காணிக்கிறேன் அந்த மரம் எப்படி இருக்குன்னு, வாங்க பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்பேஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இந்த ஃபாரினர்ஸ் வந்து ரெயின்லேருந்து ரொம்பவே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அவங்க நினையவே இல்லை, இதுக்குள்ளே ரொம்பவே சேஃபாக நின்றுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி மரம் வந்து இருக்கிறது இயற்கையோட ஒரு வரம்னே சொல்லணும். நேச்சராக ஆல்வேஸ் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு சஜஷன். நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அடுத்த ரெயின்ஃபாலுக்கு முன்னாடி நம்ம மவுண்டனை பார்க்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிளைம் பண்ண வேண்டிய இருந்துச்சு. மறுபடியும் வந்து கிளைம் பண்ணுற இதில் இருக்கோம். நம்ம தான் அத்லெட் ஆச்சு, கொஞ்சம் கூட ஸ்பீடாக போயிடலாம் அப்படின்னு சொல்கிறதுல நம்ம கொஞ்சம் வேகமாகவே ஓடி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஹிடன் ட்ரெக் பாத் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எக்ஸைட்டாக நம்ம வந்து மேலே வந்துட்டோம். இப்போ இந்த மேலே வந்தோடனே இங்கே பார்க்கறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மவுண்டைன். அந்த மவுண்டைன்லேருந்து பார்த்தா ஒரு ஸ்பெக்டாகுலரான ஒரு வியூ தெரியும். இந்த வியூக்கு நம்ம வந்த பிறகு நம்மளோட மனசும் சரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனி ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக இங்கே வந்தால் நம்ம ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஹிடன் ட்ரெக் பாத்ஸோ இல்லைனா இந்த மாதிரி ஹிடன் மவுண்டன்ஸ் எல்லாம் ஹிடன் பிளேசஸை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம ட்ரீம் இம்பேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நானும் இந்த மவுண்டனுக்கு வர எல்லா ஃபாரினர்ஸோ இல்லை இந்தியன்ஸோ எல்லாரையுமே நான் பார்த்துட்டேன். ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கிளைம் பண்ணி வராங்க அப்படின்னே சொல்லணும். ரொம்பவே இந்த மாதிரி பிளேசஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நம்ம ரொம்பவே இஷ்டப்பட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்தோம்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டு துளி கூட குறையாது. லாஸ்ட் மினிட் அந்த இடத்த விட்டு இறங்கும்போது கூட எங்களுக்கு அந்த மனசே வரலை. அதனால சரி கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். அப்புறம் அந்த எக்ஸைட்மெண்ட் குறையாதுக்கான ஒரு காரணத்தை நான் சொல்கிறேன். அங்கேயும் போயுமே நம்ம நஞ்சக்கோட ஒரு வீடியோஸ் எடுத்துடணும் அப்படிங்கிறதுனால அந்த மவுண்டனில் நம்ம அந்த நஞ்சக்கோட வீடியோஸ் எடுத்தோம். அந்த நஞ்சக்கா அப்படி கேட்ச் பண்ணி அப்படி தலையில் போடுவோம், அந்த ஒரு த்ரில் இருக்கு, அது வேற லெவல். ஏன் அந்த த்ரில் இருந்துச்சுன்னா அதுலேருந்து ஸ்லிப் ஆச்சுன்னா நானும் ஒரு 100 அடிக்கு கீழே போயிடுவேன், என்னோட நஞ்சக்கம் போயிடும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். பாய் பாய், அண்டில் தென் ஐ எம் தங்கராஜ்.
நீங்களும் இந்த மாதிரியான இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஹரிபரியாக அந்த இடத்துலேருந்து கிளம்பிடாதீங்க. அப்படி கிளம்பிட்டீங்கன்னா அங்குள்ள ஒரு வைபே உங்களுக்கு மிஸ் ஆயிரும். ஸோ பாய் பாய். அண்டில் தென் ஐ அம் தங்கராஜ்.